ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் பலா பிஞ்சு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பலா பிஞ்சு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பலா பிஞ்சை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பலாவில் வந்துட்டு ஒரு விதமான பால் வெளியாகும். அது கத்திலெலாம் ஒட்டிட்டு நமக்கு வாஷ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸியாகவே வாஷ் பண்ணிடலாம் கத்தியை. இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பிஞ்சு 3 அல்லது 4ஆகவே கட் பண்ணிக்கலாம். அப்போது தான் நமக்கு தோல் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக வரும் கட் பண்ணுறதுக்கு. முழுசாக வச்சு கட் பண்ணுறோன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி இந்த பலா பிஞ்சை 4 பீஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். சீக்கிரமாகவே நம்ம தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுடலாம். இல்லாட்டினா ரொம்ப கருத்து போயிடும். இப்போ தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இது மாதிரி கட் பண்ணுறதுனால தோல் எல்லாம் ஈஸியாகவே நமக்கு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பலா பிஞ்சு ரொம்பவே ஹெல்த்தியானது. தோல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம உடனே கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இன்னும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விடாமல் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். இது மாதிரி ஒரு பாதி பீஸை 4ஆக கட் பண்ணி இது மாதிரி போட்டுக்கலாம். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே தோல் எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன். இப்போ நம்ம அடுத்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பக்கம் ஸ்டவ்வில் மண்பானையில் தண்ணி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க இந்த பலா பிஞ்சை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கிறாருந்தாலும் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா வேக விட்டு எடுக்கணும். குக்கரில் விட்டால் ஒரு விசில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் போடுறதுனால ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த ஹையில் வச்சு கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஈஸியாகவே வெந்து வந்துடும். இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இதுக்கிடையில் ஒரு கப்பு துருவின தேங்காய் எடுத்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் இது கரெக்டாக. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது மாதிரி கொஞ்சம் குறைனே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் வச்சு ரெடியாக வச்சுக்குவோம். இப்போ நமக்கு நல்லாவே 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வெந்துருச்சா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் உள்ள பலா பிஞ்சு எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுட்டு வெளியில் வச்சு நல்லா ஆற விட்டுட்டோம். ஆறினா தான் நமக்கு உதுத்தி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி கையாலேயே உதுத்து விட்டுக்கலாம்.
இது மாதிரி நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு உதுத்து விடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே நான் உதுத்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே உளுந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். காஞ்ச மிளகாய் 2 பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயம் இது மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் நிறையா சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு சாப்பிடும்போது. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பிஞ்சு வேக வைக்கும்போது சேர்த்துட்டோம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இது மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உதுத்த பலாப்பிஞ்சை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த வெங்காயம் மசாலாலாம் இந்த பலாப்பிஞ்சோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது நல்லா அடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரைச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதில் உள்ள இந்த ஜீரகம் பச்சை மிளகாய் எல்லாமே எல்லாத்தோடையுமே சேர்ந்து வரணும். நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டோட இந்த வாசமும் நல்லாவே இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சு இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பலா பிஞ்சு பொரியல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.